ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் நமது பெற்றோர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதனை போல நமக்கு இருக்கின்ற குலதெய்வத்திற்கும் நாம் அவ்வளவு முக்கியத்துவமானது கட்டாயம் கொடுக்க வேண்டுமாம். குலதெய்வத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பொறுத்துதான் நமது குடும்பத்தில் ஏற்படுகின்ற எல்லாவித பிரச்சனைகளுமே வராமல், நமக்கு அந்த பிரச்சனைகள் வராமலும், ஏதாவது நோய் நொடிகளும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அதில் தடையானது வந்து கொண்டே இருக்கிறது என்று கூறுபவர்கள் அனைவருக்குமே குலதெய்வத்தின் ஆசியானது கிடைக்காமல் இருக்குமாம். குலதெய்வத்தின் ஆசி முழுமையாக கிடைத்தால் மட்டுமே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தால், அதாவது திருமணம் செய்தாலோ அல்லது குழந்தை பக்கியம் வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினாலோ, புது வீடு புது வேலையை தொடங்கினீர்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நீங்கள் தொடங்கிய அந்த ஒரு செயலானது வெற்றிகரமாக நடப்பதற்கு நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமாம். அப்படி செய்தால் மட்டுமே நீங்கள் வேண்டிய ஒன்றும் அதற்கப்புறமாக நீங்கள் செய்கின்ற அந்த ஒரு வேலையும் கட்டாயமாக நடக்குமாம். அதுவும் வெற்றிகரமாக, எந்த ஒரு தோல்வியும் இல்லாமல் அது வெற்றியை தேடி போகுமாம். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது நாம் நமது பெற்றோர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதனை போலத்தான் நாமும் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டுமாம். இஷ்ட தெய்வங்கள் 1000 தெய்வங்கள் கூட இருக்கலாம். ஆனால் அந்த 1000 தெய்வங்களுக்கும் மேலாக குலதெய்வம் தான் நம்மளுடன் இறுதி வரை நம்மளை காப்பாற்றும் என்பது போல காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக காஞ்சி மடத்தில் ஒரு பக்தர் சென்றிருக்கிறார். பெரியவாவிடம் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிவிட்டு, பெரியவாவிடம் எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையும், அது மட்டுமல்லாமல் எனக்கு திருமணமானது வைத்திருந்தார்கள், இந்த திருமணம் எதற்கு என்று தெரியவில்லை, தடைபட்டு நின்றுவிட்டது பெரியவா. அதற்கப்புறமாக நான் செய்கின்ற வேலையும் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது நன்றாகத்தான் இருந்தது, போக போக எனக்கு நஷ்டங்கள் தான் அந்த வேலையினால் வந்து கொண்டு இருக்கிறது பெரியவா என்பது போல காஞ்சி பெரியவாவிடம் இதனை போன்று பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், நீ உனது குலதெய்வம் கோயிலுக்கு கடைசியாக எப்பொழுது சென்றாய்? குலதெய்வமா, நான் போகவே இல்லையே என்பது போல அந்த பக்தர் கூறியிருக்கிறார். உடனே பெரியவா சிரித்தார். அதாவது உனது பெற்றோருக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதனை போல உனக்கென்று இருக்கிற குலதெய்வத்திற்கும் நீ அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உனது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்து வருகிறாயோ அதனை பொறுத்துதான் உனக்கு அந்த ஒரு செயலில் வெற்றியானது கிடைக்கும். நீ தற்பொழுதே சென்று குலதெய்வம் கோவிலுக்கு சென்று உனக்கும் அதாவது வீட்டில் உள்ள அனைவருமே குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு உன்னால் முடிந்த பொருட்களை எல்லாம் நீ வாங்கி கொடு. காசை குலதெய்வத்திற்கு நீ கொடுக்க வேண்டாம். உன்னால் முடிந்த பொருட்களை குலதெய்வத்திற்கோ அல்லது அந்த கோவிலுக்கோ நீ தானமாக வாங்கி கொடு. இப்படி கொடுப்பதனால் குலதெய்வத்தின் ஆசியானது உனக்கு கிடைக்கும். அதற்கப்புறமாக எலுமிச்சம்பழ மாலையும் எலுமிச்சம்பழ சாறு இருக்கிறது அல்லவா, அந்த சாறை உனது குலதெய்வத்திற்கு அபிஷேகத்திற்காக நீ கொடு. அப்படி கொடுத்தா என்றால் குலதெய்வத்தின் மனசானது குளிர்ச்சி அடைந்துவிடும். குளிர்ச்சி அடைந்து விட்டதுக்கு அப்புறமாக நீ செய்கின்ற செயலிலும், அதற்கப்புறமாக நீ செய்ய போகின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த ஒரு செயலில் வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே உங்களது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு மாதத்திற்கு ஒரு முறை நாம் நமது குலதெய்வத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது சிவராத்திரி அன்று நாம் குலதெய்வத்தை சந்திப்பதற்காக செல்வோம். அப்படி செல்லும் பொழுது இந்த செயல்களை எல்லாம் உங்களது வீட்டில் வைத்து நீங்கள் செய்து வாருங்கள். அதாவது ஒரு உண்டிலோ ஏதாவது ஒன்றை உங்களது வீட்டு பூஜ்யரில் வைத்து ஒரு குலதெய்வ படத்தையும் உங்களது வீட்டு பூஜ்யரில் மாட்டிக்கொள்ளுங்கள். மாட்டிக்கொண்டு மாதம் நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறீர்களோ அதனை 101, 51, 11, 21 என்கிற மாதிரி குலதெய்வத்திற்கு என்று அந்த ஒரு உண்டியலில் நீங்கள் போட்டு விடுங்கள். மொத்தம் 1 வருடங்கள் கழித்து நீங்கள் எப்பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு செல்கிறீர்களோ அப்பொழுது அந்த ஒரு காசினால் நீங்கள், அதாவது குலதெய்வத்திற்கு என்ன அபிஷேகம் செய்வதற்கோ அல்லது வேறு எதற்காவது பொருட்கள் தேவைப்பட்டால் அந்த காசில் குலதெய்வத்திற்கு என்று சேர்த்து வைத்த அந்த ஒரு காசில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வாங்கி கொடுங்கள். வீட்டில் மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாளை நினைத்து கொண்டு குலதெய்வத்திற்கு உங்களது வீட்டிலே நீங்களே அதாவது அபிஷேகத்தை செய்து வாருங்கள். குலதெய்வம் படத்திற்கு முன்பு குடும்பத்தில் உள்ள அனைவருமே அமர்ந்து கொண்டு சுத்தபத்தமாக வீட்டை எல்லாம் முழுமையாக அலசிவிட்டு வீட்டில் இருக்கிற அனைவருமே, அதாவது எந்த ஒரு அசைவத்தையும் சாப்பிடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய பலனானது உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. குலதெய்வத்தின் ஆசையானது ஒருவனுக்கு எந்த அளவிற்கு கிடைக்கிறதோ அவனது குடும்பமும் அந்த அளவிற்கு